வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள். அது சம்பந்தமாக இன்னைக்கு ஒரு பதிவு. அவர் ஏன் பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறாங்க அப்படின்னா, அவருடைய அந்த அறிவாற்றல், நுணுக்கமான அறிவாற்றல். நண்பர் கூட அடிக்கடி சொல்லுவார், நுண்மான் நுழைபலம் அப்படின்பார். அப்படின்னா ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி உள்ளே போய் அந்த கருப்பொருளை தொடுவது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக யோசிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வரும். அந்த வகையில் அவர் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து இன்னைக்கு பெரிய மரமாக நிற்கிது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக எல்லாராலையும் செய்ய முடியுமா? முடியாது. அது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. வேலைக்கு 2 படி பால் கறந்த அந்த பசு வத்தலாகி தொத்தலாகி அடிமாட்டுக்கு போனால் என்ன தோன்றும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேலைக்கு 2 படி அப்படிங்கும்போது இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? 2 படி பால் கறக்குது அப்படிங்கிறத சாதாரணமாக தெரியும். அந்த படிங்கிற பதத்தை அவர் யூஸ் பண்ணதிலிருந்து இதனுடைய தொன்மை நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ லிட்டர் ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் லிட்டர்லாம் கிடையாது, படி தான். அப்போ வேலைக்கு 2 படி அப்படின்னு அவர் யூஸ் பண்ணுற அந்த பதத்தை வச்சு பார்த்தா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னதுங்கிறது நல்லா தெரியுது. சரி, என்ன சொன்னார்னு பார்ப்போம் வாங்க. 2 படி பால் கறந்த அந்த பசு பயன்படாமல் வத்தலாகி தொத்தலாகி அடிமாட்டுக்கு போனால் உங்களுக்கு என்ன தோன்றும் அப்படின்னு ஆரம்பிச்சு, இடிந்த மாளிகை, ரசம் போன கண்ணாடி, ஊசல் பண்டம், உடைந்த வாள், பிரிந்து போன கூடை, திரிந்து போன பால் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறார். இது மாதிரியான விஷயங்கள் தான் அதனுடைய நிலைமை. அப்படித்தான் நமக்கு தோன்றும் அப்படிங்கிற இதான் சிந்தனை அப்படிங்கிறது. பால் வத்தி போச்சுங்க, அடிபாட்டுக்கு போட்டோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார். அது மட்டுமல்ல, உடைந்த வாள் கூர்தான் உடைஞ்சிருக்க ஒழிய மரப்பட்டையை செதுக்க உதவும் அப்படிங்கிறார். அது சண்டைக்கு ஆகாது, ஆனால் வேறு சில வேலைகளுக்கு செய்யலாம், அதுக்காக பயன்படும். ஊசல் பண்டம் உள்ளே இருக்கும் வரை விருந்து, கெட்டுப்போன பிறகு குப்பையில் கொட்டப்படும். அங்கே குப்பையிலேயே அதற்கு ஏகப்பட்ட டிமாண்டு, ஏகப்பட்ட கிராக்கி. காகங்கள், கோழிகள், நாய்கள், பன்றிகள், புழு பூச்சிகள், இன்னும் என்னென்னவோ, ஒருவேளை சில மனிதர்களுமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு அதற்கு போட்டா போட்டி. இவை ஏன் நடக்கின்றன? நமது கருத்து குறைவு, கவனிப்பு குறைவு, வீணர்களின் சதிவேலை மற்றும் பல விஷயங்களினால் எந்த ஒரு காரியமும் கெட்டுப் போகின்றது. அதே நேரம் பாருங்கள், ஒரு பெரிய பாடகர் தன் உச்சத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு பணம் கொடுத்தால் தான் பாடுவேன் என்று அடம்பிடிப்பார், அதிலேயே நின்று கொண்டிருப்பார். அதே மனிதன் குரல் கெட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்புகள் இல்லாத போது தெருவிலே தோன்றியதை பாடிவிட்டு கிடைத்ததை பெற்றுக்கொள்வான். இதுதான் வாழ்க்கை. அதனால் நான் என்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் சொல்லும் ஒரே அறிவுரை என்னவென்றால், எந்த காரணம் கொண்டும் எந்த சிரமம் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், நீங்கள் உங்கள் காரியங்களிலிருந்து சற்றும் விலை விடாதீர்கள், போராடுங்கள், நிச்சயமாக வெற்றியடைய முடியும். ஆகவே இதனால் தான் நான் இதை அடிக்கடி உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறேன் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நல்ல விஷயங்களுக்கு போகும் பொழுது நிறைய எதிர்ப்புகள் வரும். அதையெல்லாம் தகர்க்க உங்களுக்கு தேவையான ஆயுதம் என்ன? அது ஒரே ஒரு ஆயுதம்தான். நீங்கள் நினைப்பது போல AK-47 வேறு ஏதோ அல்ல. மன உறுதி, மன உறுதி, மன உறுதி, மன உறுதி. அந்த திடம் எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் ஜெயித்துவிடும். சரியா? இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அறிஞர்கள் பிறக்கிறார்களா உருவாக்கப்படுகிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அறிஞர்கள் அறிஞர்கள் தான். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடை சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.